அதாவது ஆந்திரா தெலுங்கானா எவ்வளோ பண்ணியிருக்குன்னா 45 கோடி அவங்க எனக்கு அமிச்சாங்க. அப்புறம் வந்து கர்நாடகா பார்த்தீங்கன்னா 43 கோடி, கேரளா பார்த்தீங்கன்னா 33 கோடி பண்ணியிருக்கு. இப்படி எல்லாம் டோட்டல் பண்ணும்போது ரெட் ஜெயிண்ட் எனக்கு என்ன சொன்னாங்க 112 கோடி ரூபாய் கிராஸ் ஆயிருக்கு. 7வது நாளோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் முதல் தமிழ் படம் 400 கோடி பண்ணுறது. ஜெயிலர் டப்பிங் படம் இவ்வளோ போகுது, உன் படம் போல இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி டெய்லி பேஸில் சகட்டு மாரி அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க சிரஞ்சீவி சாருக்கு. ஒரிஜினல் படம் பண்ணார். டைரக்டர் விஜயனுடைய பையன் மட்டும் தலைவான்னு சொல்லலை. நான் திரையரங்கில் போய் பார்க்கும்போது பார்த்தேன் ஒரு 3 வயசு பையன் வந்து தலைவா அப்படின்னு உள்ள வந்தான். நான் அவனை கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்டிருந்தேன். இப்போ அடுத்த மக்கள் செல்வன் யாரும் கேட்டிங்களா? அடுத்த உலகநாயகன் யார் கேட்டிங்களா? எதுக்கு இது போய் உட்காந்துட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? இந்த கேள்வியே பதில் கிடையாது. முன்னாடி எவ்வளோ 150 கோடி எடுக்கிறதுக்கே தயங்கின ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இன்னைக்கு 350-400 கோடியை தயங்காமல் செலவு பண்ணுவாங்க. பிரம்மாண்டமான படைப்புகளை யோசிப்பாங்க. அந்த பேன் இண்டியா ப்ரமோஷனை தமிழ் நடிகர்களும் முன்னெடுக்கணும். அது முன்னெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 400 கோடி கிடைக்கும். நீங்க 400 கோடிக்கு நான் உழைக்க மாட்டேன், நாங்கள் போய் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் சொன்னீங்கன்னா 40 கோடி கூட கிடைக்காது. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ப்ரொடியூசர் புஃப்டா தனஜெயன் சார். சார் வணக்கம். வணக்கம் நந்தா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அறம் நாடு அப்படின்னு தமிழ் பேரை வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களோட சேனல் மிக பெருசாக வரணும், நல்லபடியாக பண்ணுங்க. ரொம்ப நன்றிகள் சார் இன்டர்வியூ கொடுத்ததற்காக. சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த வீக் முழுக்கவே ஜெயிலர் ஃபீவர் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஜெயிலருடைய வசூல் வந்து 600 கோடி 700 கோடி 1000 கோடி அப்படின்லாம் போட்டு ஐயோ நான் ப்ளூ சட்டை மாறன் சார்கிட்ட திட்டுவாங்க, ரெடி இல்லைப்பா இப்படியெல்லாம் வந்து வடை சுட தான் ரெடி இல்லை. அவர் வந்து எல்லாரையும் போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. அதாவது வடை சுடும் ட்ரேட் ட்ராக்கர்ஸ் அப்படின்னு. நான் அந்த ட்ரேட் ட்ராக்கிங்கே போல இந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்படியெல்லாம் வந்து எக்ஸாஜரேட்டடாக கொஞ்சம் பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமாக்கே கெடுதல் நான் நினைக்கிறேன். கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணணும். அதாவது ஒரு டெரிட்டரியாக என்ன நடக்குது, கலெக்ஷனை கலெக்ட் பண்ணணும். ஒரு டெரிட்டரி அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்க. இவங்களே ஆஃபீஸில் உட்காந்து கடை ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பருக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது போடு 75 80 போடு. இன்றைக்கி என்னடா பேசிஸு? இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஓவர்சீஸில் நேற்று முந்தா நாள் ஹாலிடே கிடையாது. அப்போ அவங்க நம்பர் கம்மி தானே ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்கிங் டே, நம்மளுக்கு தான் வந்து நேற்று லீவ், இண்டிபெண்டன்ஸ் டேன்னு. இப்படி எந்த கால்குலேஷனும் இல்லாமல் இஷ்டத்துக்கு நம்பரை ஏற்றி போடுறது வந்து தேவையே கிடையாது. ஜெயிலர் படம் சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு. அதை டிஸ்கவுண்ட்டே பண்ண வேணாம். எந்த அளவு போயிருக்குன்னா இப்போது இந்த எல்லாமே நான் வந்து காலையில் வந்து ஃபுல்லாக ட்ரேட் எல்லாம் எடுத்தேன். அதாவது ஆந்திரா தெலுங்கானா எவ்வளோ பண்ணியிருக்குன்னா 45 கோடி அவங்க எனக்கு அமிச்சாங்க. அப்புறம் வந்து கர்நாடகா பார்த்தீங்கன்னா 43 கோடி, கேரளா பார்த்தீங்கன்னா 33 கோடி பண்ணியிருக்கு. இப்படி எல்லாம் டோட்டல் பண்ணும்போது ரெட் ஜெயிண்ட் எனக்கு என்ன சொன்னாங்க 112 கோடி ரூபாய் கிராஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். இப்போ ஓவராலாக நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோடி. அப்போது எவ்வளோ மொத்தம் பண்ணியிருக்கு? தமிழ்நாடு இல்லை, இந்தியா ஃபுல்லாக 240 கோடி பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா முதல் நாட்களில் 105 கோடி பண்ணதுன்னு அவங்களே அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாங்க. 2 நாள் ஒர்க்கிங் டே. ஏன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஓவர்சீஸில் ஒர்க்கிங் டே. அப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30-35 கோடி தான், அதுவே அதிகம். அப்படி போட்டாலே 135 140 கோடி பண்ணியிருக்கலாம். அப்போது ஓவராலாக வேர்ல்டு வைட் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 375 கோடியிலேருந்து 380 கோடி பண்ணியிருக்கோம். இதை தாண்டி என்ன 420 பண்ணியிருக்கு 450 பண்ணியிருக்குன்னா யாரை திருப்திப்படுத்த நீங்கள் இதெல்லாம் போடுறீங்க? அப்படி போடக்கூடாது. அதனால தான் வந்து ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து இப்படி வடை சுட்டுட்டே இருக்காங்கன்னு எல்லாரையும் போட்டு சகட்டு மீனிங் அடிச்சிட்டு இருக்காரு. நான் அந்த வடை சுட விரும்பல. ஆனால் டிஸ்கவுண்ட் பண்ண விரும்பல. டிஸ்கவுண்ட்னு படி பேசக்கூடாது. அதாவது ஒரு படத்தினுடைய அச்சீவ்மெண்ட்டை குறைச்சி மதிப்பிடவும் கூடாது. அதை வந்து நீங்கள் அதிகமாக எக்ஸாஜரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஜெயிலர் படம் என்ன மாதிரி பண்ணியிருக்குன்னா இப்போ 7வது நாள் இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது புதன்கிழமை பேசிகிட்டு இருக்கோம். இன்னையோட சேர்த்து வேர்ல்டு வைடு வந்து டெஃபினட்டாக அந்த படம் 400 கோடியை கிராஸ் பண்ணுது. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் 2.0 பண்ணுச்சு. 2.0 பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அது இந்தியில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியில் என்ன அக்ஷய்குமார் நடிச்சிருந்தார். அதனால் வந்து அந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு தமிழ் படத்தினோட டப்பிங் சொல்ல முடியாது. அது தமிழ் இந்தி 2 லாங்குவேஜ் எடுக்கப்பட்ட படம். அந்த படம் 400 கோடியெல்லாம் பண்ணுச்சு. ஆனால் இந்த படம் தான் முதல் தமிழ் படம் வேர்ல்டு வைட் ஒரு வாரத்தில், அதாவது இன்னையோட சேர்த்து நீங்கள் கலெக்ஷன் 7வது நாளோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் முதல் தமிழ் படம் 400 கோடி பண்ணுறது இப்போ பெரிய சாதனை. ஓகே சார், தமிழ் படங்களில் எந்த படம் தான் ஹையஸ்ட்டாக வசூல் பண்ணியிருக்க படம்? 2.0 தான். தமிழ் படங்களில் 2.0 தான். ஏன்னா நீங்கள் வந்து 2.0 இந்தியும் தமிழாக தான் எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா அதுதான் நிறைய ரஜினி ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் 2.0 சொல்ல மாட்டேன், நீங்கள் 2.0 சொல்ல மாட்டேன். அப்போ தான் யோசனை பண்ணேன், யோ நான் அதை வந்து தமிழ் படம் ஹிந்தி படமாக பார்த்துட்டேன். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒத்துக்கிறேன். ஏன்னா அது தமிழ் ஹிந்தி 2 லாங்குவேஜில் எடுத்தது விட்டு நம்ம தமிழ் படமாக எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன் 2.0 தான் ஹையஸ்ட்டு. ஏன்னா இந்தியிலே பெரிய லெவலில் அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. 120 கோடி மேலே இந்தியிலே கலெக்ட் பண்ணிச்சு. இந்தி லாங்குவேஜில் 100 கோடி மேலே தாண்டி ஒரு தமிழ் படம் பண்ணதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக 2.0 பண்ணுச்சு. அதனால தான் ஓவராலாக அந்த படம் வந்து 500 கோடி பண்ணுச்சு. ஆனால் அதை விட்டுருங்க 2.0 பிகாஸ் அக்ஷய், பிகாஸ் ஹிந்தி, அதை விட்டுட்டிங்கன்னா ஹையஸ்ட் லெவலில் கலெக்ஷன் பண்ண படம் பார்த்தீங்கன்னா அது பொன்னியின் செல்வன் 1. அது பிறகு அதை தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு அதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்ரம் படம். ஆனால் இந்த படம் போகிற வேகத்தில் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி தமிழ் ஹிந்தி மட்டும் இல்லைப்பா, தமிழ்லேயே நம்பர் 1 படமாக மாறும்.
அதுதான் ஜெயிலர். அதுதான் மாறப்போகுது. ஏன்னா இப்போ இன்னையோட சேர்த்து 400 கோடி அப்படின்னா இந்த ஸ்பீடில் அடுத்த வாரம் படம் எதுவும் இல்லை. பெரிய 18ஆம் தேதி எந்த படமும் இல்லை. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அடுத்த வீக் தான் படங்கள் வருது. 25ஆம் தேதி தான் ஒரு 3 படம் வருது. அதனால் இந்த 2 வீக்ஸ் இந்த படத்துக்கு காம்படிஷனே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் 500 கோடி தாண்டி போகுதுன்றது கேரண்டி. அது பிறகு என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் 500 கோடியை தாண்டி இந்த படம் வந்து வசூல் ரீதியில் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 படத்தை அடையிறதுன்றது, அதுவும் ஒரு 2 வீக்ஸில் லைஃப் டைம் இன்னும் இருக்குது. அது பிறகு 3-4 வீக்ஸ் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சாதனை பண்ணுறதுன்றது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது வந்து என்னென்னா, எதனால் இது நாங்கள்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம், கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த பொட்டென்ஷியல் தமிழ் சினிமா இவ்வளோ இருக்குன்னு இந்த படம் காமிக்குது. அதாவது கேரளா, கர்நாடகாவில், ஆந்திரா, தெலுங்கானாவில், தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கலெக்ஷனை பண்ண முடியும் அப்படின்றத வந்து, அதாவது ஒரு வாரத்திலே 400 கோடி பண்ண முடியும் இப்படிலாம் வந்து ஒரு பொட்டென்ஷியலை நம்மளுக்கு காமிக்கும் போது மீதி வர படங்களுக்கு இது நம்பிக்கை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு நம்பிக்கை கொடுக்குதுன்னா, இப்போ வந்து நான் வந்து இந்த ஜவான் படத்தினுடைய தமிழ்நாடு ரைட்ஸ் பற்றி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டேன். அவங்க எந்த அளவு எதிர்பார்க்குறாங்கன்னா 50 கோடி கலெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலே ஜவான் படம், ஹிந்தி படம், அது ஹிந்தி படம், அந்த படம் தமிழில் டப் செய்து வெளியிடுறாங்க. அவங்க 50 கோடி வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு ஜெயிலர் படம் வெற்றி எப்படியெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு உருவாக்கிது பாருங்க. ஸோ அதுதான் வந்து தமிழ் சினிமானுடைய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். இன்றைக்கி எல்லாருமே தமிழ்நாட்டை வந்து அவ்வளோ பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிலனுடைய வெற்றி எப்படின்னா, ஆந்திரா, தெலுங்கானாவில் அந்த படத்தை வெற்றியை கொண்டாடுறாங்க. பாவம் சிரஞ்சீவி அவர்களுடைய போலசங்கரை வந்து கம்ப்ளீட்டாக போட்டு கழுவி ஊற்றி ஜெயிலர் பாரு டப்பிங் படம் பண்ணது பாவம். அது தெரியாதனமாக அந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு. அந்த படம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகிருக்கும். இப்போ எந்த அளவு கழுவி ஊற்றுறாங்கன்னா, ஜெயிலர் டப்பிங் படம் இவ்வளோ போகுது, உன் படம் போல இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி டெய்லி பேஸில் அதான் சகட்டு மாரி அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க சிரஞ்சீவி சாருக்கு. அவர் ஒரிஜினல் படம் பண்ணார், நீங்கள் ரீமேக் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி சாரை போய் உண்டிலில் காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு படத்தினுடைய வெற்றி என்ன மாதிரி ஒரு மாற்றத்தையே கொண்டு வரும் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த படம் உதாரணம். ஜெயிலருக்கு எல்லா இடத்துலையுமே சூழல் சரியாக அமைஞ்சிருக்கு சார். அதனாலே ஒரு அடுத்த ஹிட் எடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது சூழல் அமைஞ்சதுன்றதை விட அமைக்கப்பட்டது ஊடகங்களால். ஓகே, அமைக்கப்பட்டது நிறைய இந்த கமெண்ட் கொடுக்குறவங்களால. என்னாச்சுன்னா, ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய கேள்விகள், இது மாதிரி வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், அப்புறம் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டாரா அப்படி இப்படின்னு வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு பெரிய உந்துதலை கொடுத்தது ரஜினி ரசிகர்களுக்கு. நான் கண்டிப்பாக கேரண்டியாக சொல்லுவேன். நான் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு 4-5 இன்டர்வியூவில் நான் பேசியிருந்தேன். நான் சொன்னேன், அவங்க வந்து ஒரு சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு ஆயிருக்கும்ல, அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா, நம்ம தலைவர் படம் அப்படின்னு தான் போயிருக்கும். திடீர்னு அவரை கேள்வி கேட்குற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார் இல்லையா, ரஜினி சாருக்கு வந்து மார்க்கெட் இல்லையா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த மாதிரி இருந்ததுன்னா, நான் இந்த ஒரு டாக்கை நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்டர்வியூவில். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலிஃபோர்னியா, டெக்ஸஸ் எல்லாத்துலேயும் தான் அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. சார் நீங்கள் சொன்னது உண்மை, நாங்களாம் ரஜினி ரசிகர்கள், அவ்வளோ வெறித்தனமான ரசிகர்கள். நாங்கள் எப்போ இப்படி ஒரு கேள்வியெல்லாம் வந்ததோ, எப்போ ரஜினி சாருக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் வந்ததோ, நாங்கள் ஃபேமிலியை போய் படம் பார்த்தோம். ஏன்னா ரஜினி சார் எப்படி நாங்கள் கொண்டாடாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஃபேமிலியாக வந்து படத்தை பார்த்து ரஜினி சாருக்கு அவங்க பண்ண அந்த ஒரு ட்ரிபியூட் தான் அது. அதாவது, தலைவா நீங்கள் எங்களுக்கு எப்பவுமே தலைவன் தான். ஓகே, உங்கள் படத்தை நாங்கள் திரையரங்கில் வந்து படம் பார்ப்போம், செலிப்ரேட் பண்ணுவோம். உங்களை யாராவது கேள்வி கேட்டால் போகிறோம், நாங்கள் விட மாட்டோம், உங்க கூட சப்போர்ட்டாக இருப்போம். ரஜினி சாருக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட்டாக இருக்க முடியாது? வீட்டு முன்னாடி வந்து நிற்க முடியாதுல்ல. ஓகே, அவரே இமாமலை போயிட்டார். அதனால் நம்ம போய் வீட்டு முன்னாடி இருக்க முடியாது. எப்படி நம்ம சப்போர்ட்டை காமிக்க முடியும்? படம் பார்த்து பெரிய கலெக்ஷனை கொடுத்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி காமிக்க முடியும். தலைவா நீங்கள் தான் நம்பர் 1. இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக தலைவர் இருக்கார் பாருங்கள். ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இமயமலையில் எல்லா இடத்துலையும் போய் அவ்வளோ நிம்மதியாக இருக்கார். அப்பா, ஒரு 2 வருஷம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். யாராவது நம்ம படம் ஹிட் இல்லை, நம்ம நம்பர் 1 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடித்து தம்சம் பண்ணி நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ப்ரூவ் பண்ணி ஒரு வாரத்தில் 400 கோடி கலெக்ஷன் கொண்டு வந்து, இது பிறகு லைஃப் டைமில் நம்பர் 1 தமிழ் சினிமாவை கொண்டு வரதெல்லாம் அது அவரால் மட்டும்தான் முடியும். அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஆளுமை, அந்த ஒரு அன்பு, லட்சக்கணக்கான பேர்கிட்ட இருக்கிற அன்பு தான் நான் சொல்வேன். அதனுடைய வெளிப்பாடு தான் ஜெயிலருடைய மிகப்பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். ஓகே சார், அதுவும் படம் பார்த்து நன்றி கடன் சொன்னீங்க. படத்தை 2 முறை 3 முறை பார்த்து இருக்காங்க சார். ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி தானே. ஒரு படம் நல்லா இருந்து வச்சிங்களேன், என்ன ஆகுனா ஒரு என்டர்டெய்னிங்கான படம் இது. அங்கே தான் வந்து நம்ம நெல்சன் அவர்களை பாராட்டணும். இது வந்து ஒரு டார்க்கான படம் கிடையாது. இது வந்து ஒரு ஜாலியான படம், ஒரு ஃபேமிலி படம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வயலன்ஸ் அதிகமாக இருந்தாலும் குழந்தை ஒன்று வச்சுக்கிட்டு, பேரண்ட் குழந்தை, ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் முதல் நாளே இதை பற்றி நான் இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தேன். பார்த்தது பார்த்தீங்கன்னா, டைரக்டர் விஜயனுடைய பையன் மட்டும் தலைவான்னு சொல்லலை. நான் திரையரங்கில் போய் பார்க்கும்போது பார்த்தேன், ஒரு 3 வயசு பையன் வந்து தலைவா அப்படின்னு உள்ள வந்தான். நான் அவனை கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்டிருந்தேன். அவனை வீடியோ எடுக்காமல் போயிட்டேன். இல்லைனா அதை போட்டிருப்பேன். என்னடா தலைவான்னு சொல்கிறேன்னா, இது தலைவா படம், எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு வந்திருக்காருண்ணா. 3 வயசில் உனக்கு எப்படி தலைவன் தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு பையன். அவன் 3 வயசில் அவன் சொல்கிறான், தலைவன் படம் பார்க்க வந்துட்டேன் அப்படின்றான். அப்போ 3 வயசுலேருந்து பார்க்குறேன். என்னுடைய அந்த க்ரீன் சினிமாவில் நாங்கள் பார்க்குறோம் 60-70 வயசு ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவங்க ஃபேமிலியோட.
முதல் நாள் முதல் காட்சிக்கு 9 மணி காட்சிக்கு இந்த குழந்தையும் வந்து உட்காந்துருக்கு 12 மணி காட்சிக்கு. இப்படி நான் பார்க்கும்போது எந்த அளவு ரஜினி சாரோடைய அட்ராக்ஷன் இருக்கு பாருங்க. 3 வயசுலேருந்து 60 வயசு வரையும் எல்லாருமே வந்து பார்க்கணும். 60 வரையா சார்? இது 3 வயசுலேருந்து 60 வயசு வரை அப்படி சொல்லலாம். இன்னைக்கு 6 வந்து குறைஞ்சிருச்சு. அந்த 3 வயசு பசங்களே வந்து தலைவா வந்து காவால படத்துக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால வந்து நீங்கள் அப்படி பார்க்கணும். ஓகே சார். இப்போ ரஜினி சார் ஒரு 48 வருஷம் திரை வாழ்க்கையில் இருக்கார். உச்ச நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டார் சார். அவர் கொடுக்காத வெற்றி படங்கள் இல்லை. ஒரு 2 படங்கள் சரியாக போகலை, ஒரு மார்க்கெட் ரீதியாக ஒரு வசூல் கம்மியாகுது. அவரை மற்றவர்களோட ஒப்பிடுறது இருக்கு இல்லையா சார், ஆப்போசிட்டில் வச்சு கம்பேரிசன், அது யாரெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் திரைத்துறையில் பயணிச்சுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வருத்தத்தை ஏற்படுது இது தவறா? நான் இதை பற்றி நிறைய இன்டர்வியூலேயே நான் சொல்லிட்டேன். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அவங்கள நம்ம எப்பவுமே கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ உலகநாயகன் அப்படின்னா அது கமல் சார் தான். இன்னொருத்தர் நீங்கள் உலகநாயகன் சொல்லக்கூடாது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ஒரு அன்பின் அடையாளம் தான். இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வச்சு கொடுக்கல. நான் நேற்று தாவண சார் என்ன வந்து சொன்னார், என்னோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி ரஜினி சாருக்கே அமிச்சேன் அப்படின்னாரு. அதாவது எப்படின்னா, நான் சொன்னது என்னென்னா, அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ தான் விலகி போகிறார் சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு. சிவாஜி அவர்கள் டாப்பில் இருக்கார், நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு, அவரது ஹிட் ஆகிட்டுருக்கு. ரஜினி சார் வந்து இந்த பைரவி படத்தில் அவருக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு அன்பின் அடையாளமாக இவர் கொடுக்குறாரு. அதாவது இவருக்கு பாப்புலாரிட்டி வந்துட்டுருக்கு, இப்போ தமிழ் சினிமாவில் அவ்வளோ பாப்புலாரிட்டி வந்துட்டு இருக்கிறதுக்காக தான் அவர் அன்பின் அடையாளமாக சூப்பர் ஸ்டார் கொடுக்குறாரு, தவிர பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை வச்சு எல்லாம் கொடுக்கல. அந்த நேரத்தில் அவர் அவ்வளோ பெரிய சோலோ படங்கள்லாம் பண்ணல. அப்போது 78 பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து நிறைய காம்போ படங்கள் பண்ணியிருந்தார் கமல் சாரோட, நிறைய காம்பினேஷன் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் அவருக்குன்னு தனித்துவமாக அப்படி இல்லை. அது திடீர்னு தானு சாருக்கு தோணி இருக்குது, அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா என்ன, அவர் நம்பிக்கை இருக்குது, இவர் வந்துடுவார், பெரியலாம் வந்துடுவார்னு ஒரு இதில் கொடுத்துருக்காருன்னா, அந்த நண்பன் அடையாள படத்தை நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியாது. அது அப்படியே அது விட்டுணும். மக்கள் செல்வன் அப்படின்னா நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்ல, யாரை சொல்கிறோம், விஜய் சேதுபதி கேள்வி இருக்கா? மக்கள் திலகம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறோம். நம்ம அதை மாற்றி கேட்கலையே. இப்போ அடுத்த மக்கள் செல்வன் யாரும் கேட்டிங்களா? அடுத்த உலகநாயகன் யார் கேட்டிங்களா? அடுத்த நடிகர் திலகம் யாரும் கேட்கலையே. அவர் நடிகர் திலகன்னா இவர் உலகநாயகன், யாரும் நடிப்பின் நாயகன் சூர்யா, அப்படி தானே போகிறோம். அப்படியே விட்டுலாமே. எதுக்கு இதை போய் உட்காந்துட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், இந்த கேள்வியே பதில் கிடையாது. பிஸ்னஸ் வைஸ் யார் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பேசலாம், அது தப்பு கிடையாது. இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சேலில் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு 430-450 கோடி ரூபாய் லியோ படம் வந்து ப்ரீ சேல் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் சினிமாவோட எல்லைகள் விரிஞ்சிருக்கு. ஓவர்சீஸே 55 கோடி போயிருக்கு, கேரளா வந்து 16 கோடி போயிருக்கு, கர்நாடகா ஒரு 21, ஆந்திரா தெலுங்கானா 21 கோடி போயிருக்குன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. இப்படியெல்லாம் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றதை பற்றி நம்ம சந்தோஷமாக இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. அதை பற்றி பேசுவோம். அவருடைய மார்க்கெட் எவ்வளோ தூரம் எல்லையில் வச்சுன்னா, இங்கே போய் அவருக்கு டைட்டில் கொடுத்து அவரை குறுக்க வேணான்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். விஜய் சார் வந்து நீங்கள் வந்து ஒரு டைட்டில் கொடுத்து நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார்னா அவர் சந்தோஷப்பட போகிறது இல்லை. அவரை பொறுத்தவரையும் தளபதி விஜய் அது ரொம்ப ஹாப்பி, அந்த இதில் தான் அவர் போயிட்டு இருப்பார், தவிர நீங்கள் போய் அவருக்கு நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் அடையாளம் கொடுத்தோன்னே சந்தோஷப்பட போகிறது அவர் இல்லை. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னா இங்கே தமிழ் சினிமாவுக்கு ரஜினி சார்ன்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தெலுங்கில் எடுத்திங்கன்னா அது மகேஷ் பாபு தான். அது பிறகு எத்தனையோ ஸ்டார்ஸ் வந்துட்டாங்க, ஆனால் யாருமே அந்த பட்டத்தை கேட்கவே இல்லை. மகேஷ் பாபு பட்டம் எனக்கு வேணும்னு 10 வருஷமாக 15 வருஷமாக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அடையாளத்தோடு தான் மகேஷ் பாபு டைட்டில் வருது. யாருமே கேட்கலையே. அவங்க என்ன வச்சுக்கிட்டாங்க, மெகா ஸ்டார் இல்லைன்னா பவர், மெகா பவர் ஸ்டார். யார் இவருக்கு வந்து ராம்சரனுக்கு வந்து மெகா பவர் ஸ்டார், அவர் பவர் ஸ்டார் இப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டாங்களே. ஏதாவது பட்டத்தை அப்படி தான் கம்பல்சரியாக கொடுக்கணும்னா வேறு பட்டத்தை கொடுத்துங்களேன். ஆனால் இந்த ஒரு பட்டத்துக்கு தான் சார் இங்கே, அதான் எதுக்கு இந்த பட்டத்தை மட்டும் ஆளாய் பறக்கிறீங்கன்னு நான் சொல்வேன். அதுவும் ஊடகங்கள் தான். இது விஜய் சாரோ இல்லை அஜித் சாரோ அந்த பட்டத்தை கேட்கல. அவங்க கேட்காத போது நீங்கள் எதுக்கு ஊடகங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, வேற ஒரு பட்டம் கொடுங்க. அதை விஜய் சார் எடுத்துக்கிட்டாலோ இல்லை அஜித் சார் எடுத்துக்கிட்டாலோ கொடுத்துருங்க. அஜித் சார் எடுத்துக்க மாட்டார், விஜய் சாரும் அதை கேட்க போகிறது இல்லை. தளபதி விஜய் வச்சுருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்வார். அவரை பொறுத்தவரை விஜய் மக்கள் இயக்கம், தளபதி விஜய், இவ்வளோதான். ஸோ அதை வச்சுட்டு போகலாமே, எதுக்கு இந்த தேவையில்லாத கான்ட்ரவர்சி? ஆனால் இது எல்லாமே இந்த படத்துக்கு பெனிஃபிட் அமைஞ்சது நான் கண்டிப்பாக சொல்வேன். எந்தளவு பெனிஃபிட்னா, நீங்கள் கேள்வி கேட்டு அவரை வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிங்க, அவர் நம்பர் 1 அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிங்க. சாதாரணமாக இருந்த எல்லா ரஜினி ரசிகர்களும் எழுந்து நின்று வரேன்டா காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து ஃபேமிலியாக பார்த்து கொண்டாடி நீங்கள் மிகப்பெரிய வசூலை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் அவர் தான் நம்பர் 1. இப்போ நீ சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிறியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அட் த சேம் டைம் வி கான் டிஸ்கவுண்ட் சம்படி. இப்போ தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்து லியோ படம் தான் பண்ணியிருக்கு. இதுவரை தமிழ் சினிமா ப்ரீ சேலில் இவ்வளோ பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த டிபேட்டுக்கே வேணாம். அவர் அந்த சாதனை பண்ணுறாருன்னா இவர் இந்த சாதனை பண்ணுறாரு, அடுத்து வர நடிகர் அடுத்த சாதனை பண்ணுவார். இப்படி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். புரியுது சார். இப்போ தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, ஹிந்தி இவர்களுடைய படம்லாம் பெரிய லெவலில் வசூல் பண்ணி ஒரு டார்கெட் வச்சாங்க. இப்போ தமிழ் சினிமாவும் அந்த இதில் நாங்களும் அந்த காம்படேட்டரை குறைச்சது இல்லை அப்படிங்கிறத ஒரு முறை முன்னெடுத்து ரஜினி சாரோட ஜெயிலர் பண்ணியிருக்கு, பிறகு விஜய் சாரோடைய லியோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தமிழ் சினிமாவுடைய ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு? கண்டிப்பாக. இப்போ நம்மளுக்கு ஒரு 450 கோடி ரூபாய் ப்ரீ சேல் பண்ண முடியும்னா அப்போ ஒரு படத்தை 300-350 எடுக்க முடியல.
முன்னாடி எவ்வளோ 150 கோடியில் எடுக்கிறதுக்கே தயங்கின ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இன்னைக்கு 350-400 கோடியை தயங்காமல் செலவு பண்ணுவாங்க. பிரம்மாண்டமான படைப்புகளை யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த நம்பிக்கை வரும். அவர் மட்டும் நடிச்சா போகிறோம். இப்போ ரஜினி சார் நடிச்சா போகிறோம், விஜய் சார் நடிச்சா போகிறோம், கமல் சார் நடிச்சா போகிறோம், நம்ம 300 கோடியில் கூட எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்துடும். அதுக்கு காரணம் அந்த படங்களுடைய பிஸ்னஸ் தான். இப்போது தெலுங்குலையோ இல்லை கன்னடத்திலேயோ பார்த்தீங்கன்னா அந்தளவு பிஸ்னஸ் இருக்கிறதோடு தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு பிரபாஸ் வச்சுட்டு 400 கோடியில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்தளவு பிஸ்னஸ் இருக்கிற நம்பிக்கையில் தான் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த படங்களோட வெற்றி தான் கொடுக்குது. இப்போ வந்து எப்படி ஒரு பொன்னியின் செல்வன் 1 கொடுத்ததோ, எப்படி விக்ரம் கொடுத்ததோ, இன்றைக்கி ஜெயிலர் அதை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையோட இப்போ லியோனுடைய ப்ரீசேல் பிஸ்னஸ் அதை கொடுத்துருக்கு. இப்படி பல விஷயங்கள் தான் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இப்போ வந்து வேல்பாரின்ற படத்தை வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிறாங்க. சங்கர் சார் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. 1000 கோடின்றாங்க, 500 கோடின்றாங்க, தெரியல. அது எவ்வளோ பட்ஜெட்னு தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா சங்கர் சார் எப்போவுமே பட்ஜெட் ஃபிக்ஸே பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுவார் தவிர பட்ஜெட்டுக்குள்ளே வரமாட்டார். அப்படி பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே தமிழ் சினிமாவோட எல்லைகள் விரிஞ்சிருக்கு தான் காரணம். இந்த அளவுக்கு பிஸ்னஸ் நடக்கும்போது அது சங்கர் சார் படங்கும் போது இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறது. இப்போ குறிப்பாக அந்த ஜெயிலர் திரைப்படம் பக்கத்து ஸ்டேட்டுகள் எல்லாம் கொண்டாடி தீர்க்கப்படுதுன்னு சொன்னீங்க. இதற்கு காரணம் என்ன சார்? அங்கே இருக்க நட்சத்திரங்கள் படத்திற்கு உள்ளே வந்தது ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? டைம் வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா போலோ சங்கர் படம் ஓப்பனிங் நல்லா வந்தது இந்த படத்துக்கு. அது ரஜினி சாருக்கே இருக்கிற மார்க்கெட் ஆந்திரா தெலுங்கானால. போலோ சங்கர் படத்தினுடைய வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ் சினிமாவோட ரீமேக். அந்த ரீமேக் நல்லா பண்ணலன்னு வரும்போது என்ன ஆச்சுன்னா இந்த படம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு பெரிய லெவலில். இல்லைனா போலோ சங்கர் பெரிய லெவலில் போயிருந்து வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த படத்தினுடைய வசூல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. கேரளா கர்நாடகாவில் காம்படிஷனே இல்லை. இந்த படத்துக்கு வந்து காம்படிஷனே இல்லை. எந்த படமும் வெளியாகலை. அதோடு சேர்ந்து ஒரு பெரிய படமே வெளியாகலை. இது எல்லாமே ப்ளஸ். அதுக்கு பிறகு ஞாபகம் வச்சுங்க, இந்த சூப்பர் ஸ்டார் இந்த கேள்விகள், இந்த சூப்பர் ஸ்டார் பற்றின டிபேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் பார்க்குறாங்க. கர்நாடகாவிலும் பார்க்குறாங்க, கேரளாலையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு உந்துதல் இருக்கும்ல, என்னடா இவ்வளோ தொலைவு போயிட்டு இருக்கு, இந்த படத்தில் என்னதான் இருக்குது பார்த்துருவோன்னு. அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு பிடிச்சி போச்சு. அதனால் நான் ஸ்டாப்பாக எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு ப்ளஸ் தான். அதாவது அதை பேஸ் பண்ணி ரஜினி சார் அங்கே பேசுனதும் ஒரு ப்ளஸ்ஸு, கலாநிதி மாறன் அவர்கள் பேசுனதும் ஒரு ப்ளஸ்ஸு. எல்லாமே ஓப்பனாக வந்து பேசிட்டாங்க. ஓகே, நீங்களே எல்லாரும் பேசியிருப்பீங்க, பருந்து காகங்க அப்படி இப்படிலாம் பெரிய டிபேட்லாம் போச்சு இல்லை. இப்படி எல்லாமே போன உடனே என்ன ஆச்சு, எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு வந்துடுச்சு, இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. அந்த பரபரப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படமும் என்டர்டெய்னிங்காக அமைச்சு தொட்டு எல்லாமே பாசிட்டிவ் போயிடுச்சு. மக்கள் மனசில் ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணி அந்த படமே ஒரு பெரிய ஒரு விளம்பரமாக ஆயிடுச்சு. அதுக்கு ஊடகங்கள் தான் காரணம். இப்போ நான் ஒரு இன்டர்வியூவில் கிளியராக சொல்லியிருந்தேன், சன் பிக்சர்ஸ் வந்து ஊடகங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும், இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணவங்களுக்கு யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களால தான் இவ்வளோ பெரிய ஒரு உணர்வே வந்துடுச்சு. இல்லைனா ரஜினி சாரை வெளியிலேருந்து பார்த்து கொண்டாடி இந்த மக்கள் திரையரங்க போய் லட்சக்கணக்கான பேர் கொண்டாடுறாங்க, இவ்வளோ தொழில் ஒரு இண்டஸ்ட்ரிட்டாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த உந்துதல். அந்த உந்துதல் கொடுத்து ஊடகங்கள் தான் வந்து தேவையில்லாம் உசுப்பேத்தி அதை வந்து ரணகலம் ஆக்கிட்டாங்க. அந்த ரணகலத்தில் அவங்க தான் திடீர்னு வந்து மூக்க உடைஞ்ச மாதிரி, என்னடா இது இப்படி பேசினா, கடைசியில் பார்த்தா அவர் இப்படி அடிச்சுட்டு போகிறார் ரஜினி சார். இப்போ ஊடகங்களில் யாரெல்லாம் அவர் எதிர பேசினாங்களோ அவங்களுக்கெல்லாம் மூக்க உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. மூக்க உடைஞ்ச மாதிரினா என்ன அர்த்தம்னா, என்னடா இது அதிசயமாக இருக்குது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவரு அவ்வளோதான் 2 படம் போகல, அப்படி பெருசாக போகாதுன்னு நினச்சா. அதனால் இந்த படத்துக்கு வந்த டாக்கும் அப்படி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் ரொம்ப பிடிச்சது இந்த படம் ஜெயிலர். ஒரு சில பேருக்கு பெருசாக பிடிக்கவே இல்லை. அவங்களோட ரிவ்யூஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப ஆவரேஜாக ரொம்ப மட்டமாகலாம் பேசியிருந்தாங்க. ஆனால் ஆடியன்ஸு கவனிக்கவே இல்லை. யோ நீ என்னவாது பேசிட்டு போய, நான் பாட்டு இந்த படத்தை பார்க்குறேன், 2 தடவை பார்ப்பேன், 3 தடவை பார்ப்பேன், ஃபேமிலியோட பார்ப்பேன், அவ்வளோ பெரிய வசூலை கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் பணமாக தர வேணாம் சார், இதே மாதிரி இன்னொரு நல்ல படமாக கொடுத்தாங்கன்னா போதும் சார். நான் சும்மா சொல்கிறேன், அது சன் பிக்சர்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. பட் சன் பிக்சர்ஸ்க்கு வந்து என்னென்னா சொல்லணும், அவங்க வந்து ஊடகங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க பெரிய ஊடக நிறுவனம். பட் அவங்க இந்த ஊடகங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணப்பா, நீங்கள் எல்லாம் ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணீங்க, எங்களுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா ஏதாவது ஒன்று ஹெல்ப் ஆகணும் ஒரு படத்துக்கு. என்னென்னா இன்றைக்கி சினிமா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆடியன்ஸ் வந்து திரையரங்கில் வரத்துக்கு ஏதாவது ஒரு சாலிடான காரணம் தேவைப்படுது. அந்த காரணம் இல்லைன்னா உள்ளே வர மாட்டாங்க. ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும், இல்லைனா படம் சூப்பர் டூப்பராக இருக்கணும். ஓகேங்களா, ஒரு கான்ட்ரவர்சி என்பது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குற ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கணும், ஒரு சேலஞ்ச் பண்ணுற ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கணும். அதெல்லாம் இருந்ததோடு தான் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய வசூல். நீங்கள் சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்வி சார், இப்போ இருக்கிற சினிமாவை பார்க்குற அந்த ரசிகர்கள் இன்னும் அதிகப்படியாக உள்ளே போய் கவனிக்கிற அளவுக்கு நிறைய திறமையாயிட்டாங்க. இந்த கொரோனா பீரியடில் நிறைய வெளிநாட்டு படங்கள்லாம் பார்த்து இப்போ ஒரு படம் இருக்குன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிட்டாங்களா? கண்டிப்பாக நாலேஜ் பயங்கரமாக ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நான் கற்றுட்டு இருக்கேன் நிறைய பேர்கிட்ட. நான் வந்து வெப் சீரிஸ் பற்றிலாம் கேட்டேன் வச்சிங்களேன், சார் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்களா, இந்த நானே எப்படி, ஐயோ அவ்வளோ நேரம் என்கிட்ட டைம் இல்லையா, என்ன இவ்வளோ பார்க்குறீங்க நீங்கள், அவ்வளோ பார்க்குறாங்க. அதாவது வெப் சீரிஸ்னோட இன்டர்நேஷ்னல், சார் பிரேக்கிங் பேட் பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது, நிறைய டைம் இருக்குப்பா இவங்களுக்கு அப்படின்னு. அதாவது ஏதாவது புதுசாக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உடனே அதை பார்த்துடுறாங்க. 2 விஷயம் அட்வான்டேஜ் என்னென்னா, நேற்று நான் வந்து ஒரு கொரியன் படத்தை பார்த்தேன், அந்த தமிழ் டப் பண்ணி போட்டிருக்கான். என்னடா இது கொரியன் படத்தை தமிழில் டப் பண்ணி போட்டிருக்கான்னா எந்தளவு தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம்.
அதுவும் நான் சொல்கிறது அமேசான் ப்ரைமில், நாட் எனி அதர் சேனல். அமேசான் ப்ரைமில் தமிழ் மட்டும்தான் இருக்குது. அந்த படம் கொரியன் படம், கொரியன் லாங்குவேஜில் இருக்குது. அடுத்ததாக ஒன்லி தமிழில் மட்டும் டப் செஞ்சுருக்கான். உள்ளே போனால் லாங்குவேஜ் ஆப்ஷன் தமிழ்லே இருந்தது. யோசிச்சு நாங்கள் தமிழே போட்டுருங்க, நம்ம பார்த்துடலாம், எதுக்கு போய் சப்டைட்டில் படிக்கணும் நாங்கள். சரின்னு சொல்லிட்டு நான் கொரியன் படம் சப்டைட்டிலோட பார்க்கணும் தான் நான் நினச்சி உள்ளே போனேன். ஏன்னா ஒருத்தர் என்னை பார்க்க சொன்னாங்க. அதான் தமிழில் டப் செஞ்சு போட்டிருக்காங்கன்னா எந்த அளவு அந்த படத்தினுடைய ரீச் வந்திருக்கு பாருங்கள். அதாவது உலகளாவிய லெவலில் லாங்குவேஜஸ் எல்லாமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களும் கேரளாவில் இருக்கிற ரசிகர்களும் கர்நாடகாவிலும் சரி ஆந்திராவும் சரி அந்தளவு வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க. உலக லெவலில் எல்லா லாங்குவேஜும் பார்க்குறாங்க. கொரியன், சைனா, ஜப்பான் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ் வர படங்களையும் ஹாலிவுட் இனிமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாலேஜ் பெருசாகிடுச்சு, அவங்களுடைய எதிர்பார்ப்பும் பெருசாகிடுச்சு. நீங்கள் ஒரு ஒன் மோர் குட் படம் கொடுத்து எஸ்கேப் ஆக முடியாது. யூ ஹேவ் டு கிவ் அ டெஃபினெட்லி சூப்பர் படம். அது வெரி குட் படம் கொடுத்தா தான் நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும். இப்போதைக்கு நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய நிறுவனத்துக்கிட்டையும் என் கூட ஒர்க் பண்ணுற பார்ட்னர்ஸ் கிட்டே நான் சொல்லுவேன், 3.5 ஸ்டார் மட்டும் கிடைக்கலன்னா நம்மளை எந்த ஸ்டாரும் காப்பாற்ற முடியாது. படத்தில் நடிக்கிற எந்த ஸ்டாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா 3.5 ஸ்டார்ன்றது யுனானிமஸாக எல்லாரும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஓரளவாவது ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு எப்படி வருதுன்னா, ஓ நல்லா இருக்கும் போல இருக்கே போய் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. 3 ஸ்டார் 2.5 ஸ்டார் அதை விட்டுரு, அது ஓடிடியில் வரும், சேட்டலைட் வரும்போது பார்த்துக்கலாம், இது எதுக்கு இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் ஆகிட்டாங்க. அன்லஸ் இட் இஸ் அ பிக் ஆக்டர். ஒரு பெரிய ஸ்டார் நடித்த படத்துக்கு இந்த ஸ்டார்ஸ் தேவை கிடையாது. அதுதான் ஜெயிலர் படத்துக்கலாம். இப்போது ஜெயிலர் படத்துக்கு 3 ஸ்டார் தான் கொடுத்துருந்தாங்க நிறைய இதெல்லாம். அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சூப்பர் ஸ்டார், அது அவருக்கே சூப்பர் ஸ்டார் இருக்கார், அவர் 5 ஸ்டார் இருக்குது, நான் எதுக்கு அந்த ஸ்டார்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. ஆனால் மீதி எல்லா நடிகர்கள் வரும்போது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா எத்தனை ஸ்டார் கொடுக்குறாங்க, ரேட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போ தமிழில் இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த அப்ளிகபிள் கிடையாது. அந்த 10 பேர் படத்தை வந்து அவங்க வந்து ஈஸியாக ஸ்டார்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம போய் பார்க்கலாம், ஏன்னா அவர் படத்தை கண்டிப்பாக திரையரங்களை பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. மீதி பேருக்கெல்லாம் வந்து தயவுதாட்சியமே கிடையாது. ஒரு நல்ல கதை அமையணும், சூப்பராக பிடிக்கணும், மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவங்க வந்து ரேட்டிங் பார்க்கணும், ரிவ்யூ பார்க்கணும், ரிவ்யூ எல்லாம் நல்லா இருந்தால் திரையரங்க பார்ப்பாங்க. ஓகே சார். இப்போ இந்த ஜெயிலருக்கு எந்த தடையும் இல்லாமல் இத்தனை நாட்கள் ஓடும் நீங்கள், அதற்கு அடுத்ததாக எந்த படங்கள் வரும்போது ஜெயிலருடைய திரையரங்களோட அந்த ஸ்க்ரீனோட எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது? இல்லை, ஒரு திரைப்படம் வந்து இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் பார்க்கும்போது 2 வாரம் கழிச்சு குறைஞ்சிரும். அதெல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்களா எதிர்பார்க்க முடியாது. 2 வாரம் இந்த படத்தை தடையே பண்ண முடியாது. இப்போ ஒரு வாரம் இன்னையோட முடியுது நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு வாரம் பிரமாதமாக அந்த படம் போகும், அது பிறகு வந்து அப்படியே டேப்பர் ஆஃப் ஆகும். டேப்பர் ஆஃப்னா அது குறைஞ்சிரும். இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளான் பண்ணுறது வந்து செப்டம்பர் 15 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜவான் வருது. அவங்களுடைய கணக்கு கரெக்டு. ஏன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் 18ஆம் தேதி 25ஆம் தேதி யாரும் வரல, பெருசாக காம்படிஷன் கிடையாது, சின்ன சின்ன படங்கள் வருது. அதெல்லாம் பெரிய காம்படிஷனாக நான் பார்க்கல. 7ஆம் தேதி வர ஜவான் படம் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் சொன்னேன். இங்கே எவ்வளோ திரையரங்குகள் சார் கிடைக்கும்? அவங்க டெஃபினட்டாக ஒரு 300 திரையரங்கு அது பண்ணுவாங்க ஜவான் படம். ஏன்னா அட்லிலேருந்து விஜய் சேதுபதி, நயன்தாரா, யோகி பாபு அப்படின்னு ஒரு பெரிய அனிருத்தினுடைய மியூசிக் அப்படின்னு பெருசாக ஒன்று இருக்குல்ல. ஸோ ஆப்வியஸ்லி அதனுடைய ஒரு 300 திரையரங்கு அது வெளியாகும். இப்போ 7ஆம் தேதி அந்த படம் வந்ததுன்னா 5ஆம் தேதி 2 படம் வருது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சந்திரமுகி 2 நல்ல எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது சந்திரமுகியினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு பார்ட் 2 வருதுன்னா வாசு சார் ஏதாவது மேஜிக் பண்ணியிருப்பார், நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து மார்க் ஆண்டனி வருது, அது வந்து விஷால் அவர்களும் எஸ் சூர்யா நடிச்சிருக்காங்க ஆதித்ய ரவிச்சந்திரன் படத்தில். அப்போது வரிசையாக படங்கள் வந்துட்டே இருக்குது. 29ஆம் தேதி சலார் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து பேக்ட், பயங்கர பேக்டாக இருக்குது, நிறைய எதிர்பார்ப்பில் இருக்கிற படங்கள்லாம் வருது. அப்புறம் அக்டோபர் வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லியோ அப்படின்ற ஃபியூர் வந்து அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடும். 13ஆம் தேதியிலேருந்து ஒருத்தர தேட்டருக்கு போக மாட்டான். 19ஆம் தேதி இப்போ ஒரு லியோ படம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, புக்கிங் ஆரம்பிச்சிடும். ஸோ 13லேருந்து எல்லா ஃபீவரும் வந்து லியோவில் இருக்க போகுது. ஸோ இப்படி ஒரு பேக்டாக ஒரு ஷெடியூலில் தான் அடுத்த 2 மாதம் இருக்குது. ஆகஸ்ட் ஜெயிலருக்கு, செப்டம்பர் எல்லாருக்கும், அக்டோபர் லியோவுக்கு, அப்படி தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த சீசனாக மழைக்காலம் பிரித்து எடுத்துப்பாங்களா சார், அது மாதிரி பிரித்து கொடுத்தாச்சு சார். நவம்பர் வரும்போது தீபாவளி வந்தேன்னா 2 படம் இருக்குது, ஜப்பான் இருக்குது அண்ட் இது இருக்குது, இந்த படம் இந்த அயலான் வருது சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து கேப்டன் மில்லர் 2 படம் தான் வருது. அடுத்ததாக நீங்கள் வந்து டிசம்பர் வந்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் மில்லர் வருது. இப்படி வரிசையாக ஒரு மாதம் ஒரு படம் இருக்குது. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு விருந்து காத்துக்கிட்டு எவ்ரி மந்த் ஒரு பெரிய படம் இருக்குது. எனிவே சார், இப்போதைக்கு ஜெயிலருடைய கலெக்ஷன் இவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். இதை முறியடிக்கக்கூடிய படமாக லியோ அமையும் அப்படிங்கிறது ஒரு அப்படி நான் சொல்லலை, ஒரு படமும் முறியடிச்சு தான் இருக்கும். இப்போ வந்து அந்த ரசிகர்களுடைய நோக்கம் அதுதான் இருக்கும். இப்போ ரஜினி சார் ரசிகர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்களே, நான் காமன் ரசிகர், எனக்கு ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும், சூர்யா சார் பிடிக்கும், இப்படி எல்லாரும் தான் எனக்கு பிடிக்கும், விக்ரம் சார் பிடிக்கும், எல்லாரும் தான் பிடிக்கும். அவங்க எல்லா படம் வெற்றி அடைன்னு ஆசைப்படுவேன். ஆனால் அந்தந்த ரசிகர்கள் வந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வெற்றி கொண்டாட்டமாக வந்து இப்போ ஜெயிலர் படம் அமைஞ்சிருக்குன்னா விஜய் சார் ஃபேன்ஸ்க்குலாம் என்ன ஆகுது, லியோ படத்தினுடைய வெற்றியை வந்து அதை பீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி தான் வரும். அடுத்ததாக கமல் சாரோட இந்தியன் 2 வரும்போது அதை பீட் பண்ண நினைப்பாங்க. அப்புறம் கங்குவா படம் வரும்போது சூர்யா சார் ரசிகர்கள்லாம் வெறித்தனமாக என்ன பண்ணுவாங்க, அதை எப்படியாவது பெரிய லெவலில் இது எல்லாத்தையும் பீட் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா அவருக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. இப்படி ஒன்றொன்னா தான் நடந்துட்டு இருக்கும். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ஜெயிலருக்கு இந்த 1000 கோடி அவ்வளோலாம் இல்லைங்க இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் சொன்னீங்க. லியோ திரைப்படம்
ப்ரீ பிஸ்னஸாக ஒரு 450 கோடி தாண்டிடுச்சுன்னு சொல்கிறீங்களே சார், அந்த படம் ஒரு 800லேருந்தோ ஒரு 1000 கோடி இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நீங்கள் எப்படி பார்க்கணும்னா நான் தியேட்ரிக்கல் பாருங்கள். எப்பவுமே தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ ஆச்சு, தியேட்ரிக்கல் நான் தியேட்ரிக்கல் பார்க்கணும். இப்போது லியோ படத்தினுடைய பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக், சேட்டலைட், டிஜிட்டல், டப்பிங் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த என்டையர் ரேஞ்சில் 250 கோடி போயிடுச்சு. அப்போது தியேட்டருக்கெல்லாம் அந்த படம் பண்ணது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து 200 கோடி. அப்போ 200 கோடி தான் தியேட்டர்கள். 200 கோடி தியேட்டர்களை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 400 கோடி பண்ணாலே போகும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக ஆகிடும். ஓகேங்களா? இப்போது என்னென்னா இந்தியன் சினிமா நம்ம வந்து 1000 கோடியெல்லாம் எய்ம் பண்ணணும், 800 கோடி எய்ம் பண்ணணும்னா எங்கேருந்து கான்ட்ரிபியூஷன் வரணும்? 2 முக்கியமான டெரிட்டரி. ஒரு டெரிட்டரி ஆந்திரா தெலுங்கானா, இன்னொரு டெரிட்டரி நார்த் இந்தியா. நீங்கள் இந்த 2 டெரிட்டரியில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாமல் பெரிய லெவலில் கலெக்ஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போது ராஜமௌலி சாருக்கு வந்து எப்படி இவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் கிடச்சிது? அவர் வந்து விடாமல் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு நார்த் இந்தியாவில் பல ஊர்களுக்கு போய் ப்ரொமோட் பண்ணாங்க. அது பிறகு வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் பயங்கர ப்ரொமோஷன் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து 3 தடவை வந்தாங்க, RRR படத்துக்கு 3-4 தடவை வந்தாங்க. கர்நாடகாவில் 3-4 தடவை வந்தாங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் எல்லா ஊர்லேயும் வந்தது. நம்ம நடிகர்கள் வந்து அந்தளவு நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ தெளிவு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும்னா ஒரு 50 கோடி வந்தாலே போகிறோம், அப்படி தான் சாட்டிஸ்ஃபை ஆகிப்போம். இப்போது லியோ படத்துக்கு எந்த ப்ரொமோஷன் நீங்கள் ஆந்திராவில் பண்ணலாம் வச்சிங்களேன், ஒரு 50 கோடி பண்ணும். ஆனால் RRR எவ்வளோ பண்ணுச்சு? 500 கோடி பண்ணுச்சு. ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு RRR இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80 கோடி பண்ணுச்சு. இந்த படம் வந்து KGF 2 வந்து 100 கோடி பண்ணுச்சு. ஏன்? அவர் வந்து இங்கே ப்ரொமோட் பண்ணுறாரு. ஓகேங்களா? யார்? யஷ் வந்து இங்கே ப்ரொமோட் பண்ணுறாரு. நம்ம நடிகர்கள், நான் சொல்ல வர்றது டாப் மோஸ்ட் நடிகர்கள் அட்லீஸ்ட் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு, அதுவும் பர்டிகுலராக பெரிய மார்க்கெட் இருக்கிற இடங்களுக்கு போய் பாம்பே, டெல்லியில் போய் ஒரு ப்ரொமோஷன் விசிட்டாக பண்ணலன்னா நார்த் இந்தியா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ நார்த் இந்தியா எவ்வளோ பண்ணுது? நீங்கள் பொன்னியின் செல்வன் 2 எடுத்துங்க, பொன்னியின் செல்வன் எடுத்துங்க, விக்ரம் எடுத்துங்க, இப்போது ஜெயிலர் எடுத்துங்க, 10 கோடி கூட கிடையாது. ஆனால் பொட்டென்ஷியல் எவ்வளோ? நமக்கு அங்கே 500 கோடி. புரியுது சார், அவர்களுடைய படத்துடைய வேல்யூ. அதாவது இங்கே நீங்கள் இந்தியில் நீங்கள் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா ஒரு KGF 2 வந்து 450 கோடி பண்ணுச்சு, ஒரு RRR வந்து 400 கோடி பண்ணுச்சு நார்த் இந்தியாவில். அந்த பேன் இண்டியா ப்ரமோஷனை தமிழ் நடிகர்களும் முன்னெடுக்கணும். அது முன்னெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 400 கோடி கிடைக்கும். நீங்கள் 400 கோடிக்கு நான் உழைக்க மாட்டேன், நாங்கள் போய் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் சொன்னீங்கன்னா 40 கோடி கூட கிடைக்காது. அந்த மார்க்கெட் இல்லாமல் நீங்கள் 800 கோடியெல்லாம் கனவு கூட நினைக்க முடியாது. மேக்ஸிமம் என்ன நினைக்கலாம்? ஒரு 400 கோடி 500 கோடி அதோட நம்ம திருப்தி அறிஞ்சிக்கலாம். நீங்கள் சொல்கிறது அந்த பொன்னியின் செல்வன் டீம் கடைசியாக கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, பட் அது பத்தாது. அதாவது அந்த ஊருக்கான கதை கிடையாது, அது ஃபேண்டசி கதை கிடையாது. நம்ம சோழர்களுடைய கதையை சொல்கிறோம். அப்படி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆகுது. அவங்களுக்கு ஒரு பேன் இண்டியா ஃபேண்டசி கதை சொல்லணும். ஸோ ஒரு பேன் இண்டியா மார்க்கெட் எப்போ அப்பீல் ஆகும்னா ஒரு KGFக்கு அப்பீல் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் கொண்டு வரது ஒரு ஃபேண்டசியான கதை, எல்லாராலும் ஈஸியாக கனெக்ட் பண்ண ஒரு கதைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாருமே அந்த ரசிகர்களும் இதை கனெக்ட் ஆகிடுவாங்க. இன்றைக்கி பாருங்களேன், கதர் 2 அப்படின்ற படம் வந்து 5 நாட்களில் 840 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு நார்த் இந்தியாவில். காரணம் பார்த்தீங்கன்னா அது நார்த் இந்தியன் படமாக அது ப்ரொமோட் செய்யப்பட்டது, கதனுடைய சீக்வல் அப்படின்னு. அந்த மாதிரி பொட்டென்ஷியல் அங்கே இருக்குது. அதை போய் கேப்சர் பண்ணணும். எப்படி வந்து 2.0 பண்ணிச்சு நார்த் இந்தியாவில்? பிகாஸ் அக்ஷய்குமார் இருந்தார். அக்ஷய்குமார் அங்கே போய் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணார். ஏன்னா அவருடைய படம் அப்படின்னு அவர் ப்ரொமோட் பண்ணார். ரஜினி சார் ஒரு 2 மீட்டிங் அட்டன் பண்ணார். பட் ஆனால் அக்ஷய் வந்து ஊராக போய் ப்ரொமோட் பண்ணார். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் எல்லா ஊருக்கும் போய் அவர் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணார். 2.0 அவருடைய படமாக ப்ரொமோட் பண்ணார். அது அவருக்கு பெனிஃபிட்டாக மாறிச்சு. அவ்வளோ பெரிய கலெக்ஷன் அவங்க கொண்டு வந்து கொடுத்தது. அப்படி ஒரு நடிகர் இருந்து அதை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா லியோ படமும் அந்த அளவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டி வரணும், பெரிய பிரேக் த்ரூ வரணும்னா எல்லாருமே இறங்கி பண்ணணும். அந்த பேன் இண்டியா ப்ரமோஷன் பண்ணால் மட்டுமே இந்த 1000 கோடிகள் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு எட்டும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இல்லைன்னா பண்ண முடியாது. நீங்கள் வந்து 40-50 கோடியிலே சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டியது தான். நீங்கள் எதுவுமே நான் போக மாட்டேன், எந்த ஊருக்கு போக மாட்டேன், ப்ரொமோட் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த ஊரில் நான் ஒரு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணுறேன், இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 800 கோடி 1000 கோடியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. 400-500 கோடியோட சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆனால் உங்களுடைய மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த ஊருக்கு போய் ப்ரொமோட் பண்ணணும். நான் எல்லா ஊருக்கும் போகணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பெரிய மார்க்கெட் இருக்கிற ஆந்திரா தெலுங்கானாவும் நார்த் இந்தியாவை நீங்கள் பண்ணாலே போகிறோம், பெரிய லெவலில் விளம்பரம் வந்துடும். அது மாதிரி ஓவர்சீஸ் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு ப்ரொமோஷன் பண்ணால் போகிறோம், இன்னும் மார்க்கெட் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதை டேப் பண்ணுறதா இல்லையான்றது அந்த படக்குழுவை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் பொட்டென்ஷியல் இருக்குது மட்டும் நான் கேரண்டியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக சார், அந்த படக்குழுக்கள் வரும் காலங்களில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா ஒரு உச்சத்தை அடையும். அதை நம்மளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்கு ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ நந்தா, தேங்க்யூ.